சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் 8வது. இன்னையோட இது முடிஞ்சுது. நம்ம ராமநாமத்தையும் சாயப்பா நாமத்தையும் என்றைக்கும் சிந்தனையில் வைப்போம். ஏன்னா அவங்களோட 2 பேர்த்தோட அருள் கிடச்சிருக்கனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடிய ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்றதை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியாத கதையெல்லாம் இதில் தெரிஞ்சிருக்குதில்ல. அப்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு சொல்லக்கூடியது மூலியமாக எனக்கும் நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கும் ராமருக்கும் சாயப்பாவுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இன்றைக்கி ராமநவமி ஸ்பெஷல் 8 பார்ப்போமா? மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவது வேதங்கள். அதன்படி வாழ்வது சாத்தியமல்ல என்று மக்கள் நினைத்த தருணத்தில் மக்களுக்குள் ஒருவராக இருந்து வேதங்களின் சாரத்தை தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்துக்கு உணர்த்திய ஒரு அற்புதமான அவதாரமே ஸ்ரீராம அவதாரம். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ராமர் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்ச நவமி திதியில் தான் ராம அவதாரம் நிகழ்ந்தது. ராமர் அவதரித்த நாள் ராம நவமியாக கொண்டாடுகிறோம். இந்த நன்னாளில் ராமனின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் மண்ணுலகையும் மக்களையும் காக்க மகாவிஷ்ணு அவதாரங்கள் எடுத்தார் என்கின்றன புராணங்கள். இதில் 7வதாக அவதரித்த ராம அவதாரம் மனித அவதாரமாக இருந்ததால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமனம் மற்றும் பரசுராம அவதாரம் முதல் 6 அவதாரங்கள். இந்த ராம அவதாரத்தில் மனிதர்கள் படும் அனைத்து இன்னல்களையும் இறைவனும் அனுபவித்து அதன் மூலம் மக்களுக்கு பாடம் புகட்டியுள்ளார். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக உதித்த ராமன் சீதையை மணந்து ஏகபத்தினி விரதனாக இருந்தார். தந்தை செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினார். அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்து மக்களை காத்தார். இவரது சிறப்புகளை விளக்கும் ராமாயணம் நமது இதிகாசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இதில் ராமாவதாரத்தை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஸ்ரீராமர் விஸ்வாமித்ர முனிவருடன் இருந்தபோதும் 14 ஆண்டுகள் கானக வாழ்க்கை மேற்கொண்டிருந்த போது தாகத்திற்கு நீர்மோரும் பானகமும் பருகினார் என்பதை நினைவுபடுத்தும் விதமாகவே அவை இரண்டும் ஸ்ரீராமபிரானுக்கு நிவேதனம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வைஷ்ணவ ஆலயங்களில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறும். ராமநாமமானது அச்சாட்சரமான ஒரு நமோ நாராயணாய என்பதில் உள்ள ரா என்ற எழுத்தையும் பஞ்சாட்சரமான நமச்சிவாய என்ற எழுத்தில் மா என்ற எழுத்தையும் சேர்த்து ராம என்றானது. சாஸ்திரம் படிக்காவிட்டாலும் வேதங்கள் தெரியாமல் போனாலும் மந்திர உபதேசங்கள் அறிந்திராவிட்டாலும் ராமநாமத்தை பாராயணம் செய்தலே அவர்களுக்கு சகல சௌகரியங்களையும் அடைந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்திடுவார் என்பது 100க்கு 100ஆன உண்மை. இந்த ராமநாமம் நமக்கு சுபிட்சம் தரும் என்பது வேத வாக்கு. ராமனை நினைவு கொள்வாய் மனமே, அந்த கோசலை மகனை துதி செய்வாய் மனமே. சித்திரை நவமியில் புனர்பூசத்தில் பிறந்து இத்தரை மாந்தர் வாழ்வில் உயவே அவதரித்த அந்த இவ்வளவு இனிமையான லகுவான ராம மந்திரம் வாழ்க்கை கடைத்தேற்ற இருக்கையில் நாம் அதை அனுசரித்து கடைபிடித்து வாழ்வில் வெற்றியடைவோமாக. ஸ்ரீராம நாமத்தின் மகிமை பற்றி கூற வேண்டுமென்றால் பல 1000 கதைகள் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சிறு கதையை உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு ஊரிலே ஒரு வயதான ஏழை பிரம்மச்சாரி இருந்தான். அவனுக்கு கண்கள் குருடு. ஆனால் ராம பக்தன். அவனுடைய பக்தியினை கண்டு இறங்கி ராமபிரான் காட்சியளித்தான். ஒரே கேள்வி கேட்டு வரம் பெற்றுக்கொள், கண்டிப்பாக மறு கேள்வி கேட்கக்கூடாது என்றான். ராமபிரானும் கிழவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு ஒரே ஒரு வரம் கேட்டார்.
7 அடுக்கு மாளிகளில் தங்கக்கரண்டியால் என் பேரன் பாலை குடிப்பதை என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று ஒரே ஒரு வரம் கேட்டார். வரம் கொடுத்த ராமபிரான் சென்று விட்டான். வீடு இல்லாதவனுக்கு வந்துவிட்டது பெரிய மாளிகை. பேரன் பிறக்க வேண்டுமென்றால் கல்யாணம் முடிக்க வேண்டும் அல்லவா? கிழவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? வரப்படாததால் இளமையும் வந்துவிட்டது. பால் குடிக்கும் கரண்டியே தங்கமானால் எவ்வளவு செல்வம் சேர வேண்டும்? அவ்வளவு செல்வமும் வந்துவிட்டது. பேரனை பார்ப்பதற்கு கண்கள் வேண்டுமல்லவா? கண்களும் வந்துவிட்டது. கிழவன் ராமநாம ஜபத்தின் மகிமையால் தெளிவான ஒரே கேள்வி கேட்டதின் பயனால் மளிகை, இளமை, செல்வம், கண்கள், இல்லற வாழ்வு இத்தனையும் பெற்றான். பக்தி நெறியிடப்பட்டால் தெளிவான கேள்விகள் உதயமாகி அறிவு தெளிவடையும். பகவானின் 1000 நாமங்களுக்கு இணையானது ராமநாமம். ராமநாமி அன்று ராமநாமம் சொல்வதும் ராமநாமம் எழுதுவதும் நற்பலன்களை தரும். பகவான் நாமம் இதயத்தை தூய்மைப்படுத்தி உலக ஆசைகள் எனும் தீயை அணைக்கிறது, ஞானத்தை தூண்டுகிறது. அறியாமை, காமம், தீய இயல்புகளை சுட்டி பொசுக்கிறது. உணர்ந்தோ உணராமலோ உச்சரித்தாலே பகவான் அருள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ராமநாமத்தை சொல்லி கொண்டாடுவோம். தசரத மைந்தனின் அருள் பெறுவோம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ஜெய ஜெய ராம 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 ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.